எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம இன்னைக்கு இங்கிலாந்துல இருக்கிற ஒரு பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். சவுத்தெண்ட்-ஆன்-சீ இந்த பீச் பேரு. எசெக்ஸ்ன்ற ஒரு சிட்டில லொகேட் ஆயிருக்கு. சவுத் ஈஸ்ட் பார்ட் ஆஃப் இங்கிலாந்துல இந்த இடம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஷன் விட்டு வெளில வந்த உடனே ஹை ஸ்ட்ரீட் பார்க்க முடிஞ்சதுங்க. இங்க எல்லா விதமான ஷாப்ஸும் இருந்தது. யூகே ஷாப்ஸ், அப்புறம் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ், இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்ஸ், ஏஷியன் வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் ஷாப்ஸ்ன்னு எல்லாமே பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லை, நம்மளோட சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட், நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் கூட இங்கே நிறைய இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த சவுத்தெண்ட்-ஆன்-சீ சிட்டியும் அதுக்கப்புறம் கடலையும் ஃபுல்லாகவே இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்து என்ஜாய் பண்ண முடிஞ்சுதுங்க. இங்கே ஒரு அட்வென்ச்சர் ஐலாண்ட்னு ஒரு தீம் பார்க் இருக்குது. அதனுடைய வியூவும் இங்கேருந்து நல்லா தெரிஞ்சுது. பைனாக்குலர்லேயும் நம்ம பார்த்துக்கலாங்க, இன்னும் க்ளோஸராக வியூ பண்ண முடியும். ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ்ஸும் இங்கே இருந்ததுங்க. அதில் ஏறி போய் நம்ம இந்த சிட்டி ஃபுல்லாகவே பார்த்து ரசிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த சிட்டியில் இந்த பஸ்ஸை நம்ம பார்க்க முடியுங்க, ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ்ஸு. அதுக்கப்புறம் இந்த சவுத்தெண்ட்-ஆன்-சீ எதுக்கு ஃபேமஸ்னால் பயர் வாக்கு தாங்க. இப்போ நம்ம அதுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஃபிஷ்ஷிங் பண்ணிக்கலாம். அப்புறம் மியூசியம் இங்கே ஒன்று இருக்குது. நம்ம வந்து சிவிஓவை பார்த்து லஞ்ச் என்ஜாய் பண்ணிக்கலாம். வைல்ட் லைஃப் விச் மீன்ஸ் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இங்கே வரோன்னு சொல்கிறாங்க. இப்போ பயர் வாக்குக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து 12 மணி வரைக்கும் கடல் இப்படி தாங்க இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீச்சஸ் யூகேல 12 மணிக்கு அப்புறம் சூரிய வெளிச்சம் நல்லா வந்த உடனே தான் தண்ணிலாம் வந்து உள்ளே வர ஆரம்பிக்குங்க. இந்த பயர்வாக் வந்து வேர்ல்டுலே லாங்கஸ்ட் பயர்வாக்கு அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட இது வந்து 2.5 கிலோமீட்டர் போகணுங்க, 1.33 மைல்ஸ். இந்த மாதிரி ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க. நம்ம இந்த ட்ரெயினில் போய் கூட என்ஜாய் பண்ணிக்கலாம் ஃப்ரம் அண்ட் டூ. எங்களுக்கு இன்றைக்கி வாக்கிங் பிடிக்குன்றதுனால நாங்கள் வாக் பண்ணிட்டு போயிட்டு வந்தோங்க. அங்கங்கே இந்த மாதிரி பெஞ்சஸும் போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே உட்காந்துட்டு இந்த வியூவை என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி. இங்கே இருக்க பேர்ட்ஸோட வெரைட்டிஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு போர்டு மாதிரி வச்சுருந்தாங்க. வேர்ல்டு வார் 1 and 2 அப்போது இந்த பயர் மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்குங்க. ஜெர்மன் பிரிசனர்ஸ் எல்லாம் சிறைப்பிடிச்சு வைக்கிறதுக்கு வேர்ல்டு வார் 1 அப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பயரை. நம்ம பேசிக்கிட்டே பயர் வாக்கும் முடிச்சாச்சு, 1.33 மைல்ஸு. வேர்ல்டு வார் 2 அப்போ இந்த பயர் வந்து டோட்டலாக நேவி கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சுங்க. வார் டைமுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இங்கே இந்த மாதிரி ஒரு மேப் வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இங்கேருந்து நியூயார்க்கு இந்த டைரக்ஷனில் 3500 மைல்ஸ் இருக்குது. ஆம்ஸ்டர்டாமுக்கு 187 மைல்ஸ் இருக்குன்ட்டு. இந்த லோயர் டெக் இருக்கு இல்லையா, இது இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வார் டைமில் இது ரொம்பவே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த வழியாக தான் வந்து கைதிங்களெல்லாம் சிறைப்பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. இங்கேயே ஒரு 3 ஷிப்பு வச்சு அப்படின்னு ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. பீப்புளெலாம் ஃபிஷ்ஷிங் பண்ணுறத பார்க்க முடிஞ்சது. இப்போ நம்ம அப்பர் டெக்குக்கு போகிறோம். இது சன் டெக்குங்க. ஸோ லோயர் டெக்கு, மிடில் டெக்கு, அப்புறம் சன் டெக்குன்னு ஒன்று இருக்குது. சன் டெக்கில் இருந்து இன்னுமே வியூ அழகாக தெரிஞ்சுது. நம்ம எவ்வளோ தூரம் வாக் பண்ணி வந்திருக்கோம் பாருங்கள், கடல் ஓரத்தில் இருந்து உள்ள வரைக்கும். ரொம்ப அழகான பிளேஸுங்க இது. இங்கே ஒரு பெரிய பெல் வச்சுருந்தாங்க. வார் டைம்லலாம் இதை வச்சு சிக்னல்ஸ் கொடுப்பாங்க போல இருக்குது. இன்றைக்கி விலாக் இதோட முடியுதுங்க. இதனுடைய கண்டினியூஷன் இன்னொரு விலாக் பார்க்கலாம்.